ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு டாட்டா மோட்டாரோட சார்ட் தான் எடுத்திருக்கேன், வீக்லி சார்ட். ஸோ இன்னும் புல்லிஷாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:29 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ஹை டு லோ, அதாவது நவம்பர் 2021 இருக்கிற ஹைக்கும் ஜான் 2022 இருக்கிற லோக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 959 காமிக்குது. இதை தாண்டுச்சுன்னா இது 1060 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. இப்போ நம்ம ஷார்ட் டேர்முக்கு பார்த்தோம். இதுவே ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ரேலி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் 2016 இருக்கிற ஹைக்கும் 2020 இருக்கிற லோவுக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 928. இப்போ எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 929 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த லெவலாக பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 1460 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உடனே எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ரேலி கண்டினியூ ஆனுச்சுன்னா நம்ம 1461 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். உடனே எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே சப்போர்ட்டாக எடுத்துக்கும், அதுவே ஒரு லாங் டேர்ம் கரெக்ஷனாக வந்துச்சுன்னா எங்கே சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரும். ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் டேர்முக்கு கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கிறத பார்த்துறேன். அதாவது நான் டிசம்பர் 2022 இருக்கிற லோக்கும் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஹைக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை இது இன்னும் ஹையராக போணுச்சுன்னா இதோட ரேஞ்ச் அதிகரிச்சிடும். அதாவது 0.2ல 812 கிட்ட காமிக்குது. இதோட ரேஞ்ச் 1000 கிட்ட போகும்போது இதோட ரேஞ்ச் 830 அது மாதிரி சப்போர்ட் பாயிண்ட் மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ க்ளோஸ் ஆனதுலேருந்து நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன் எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது நமக்கு 0.2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 812 கிட்ட இருக்குது. இதை ஒரு சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணும். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 730 வரைக்கும் சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணும். இதுக்கு கீழே வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 662ல் சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு. அதுவே ஒரு லாங் டேர்ம் நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த லோவை கன்சிடர் பண்ணும். அதாவது மார்ச் 2020 இருக்கிற லோக்கும் ரீசன்ட் ஹைக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது 740ல் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணும். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 612 கிட்ட சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணும். இது ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கிறதுனால இது ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டாக இது கன்சிடர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 500. ஸோ இந்த இடமும் நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 50% கரெக்ஷன் வந்துச்சுன்னா நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அதனால நல்ல ஒரு கரெக்ஷன் வந்தாலும் 500ங்கிறது ஒரு நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். வீக்லி ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது இதோட ஆர்எஸ்ஐ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 87 கிட்ட இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்லுவோம் 60க்கு மேலே இருந்துச்சுன்னா புல்லிஷில் இருக்குன்னு சொல்லுவோம். இது 87ல் இருக்குது. புல்லிஷில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டில் இருக்குது. 85க்கு மேலே ஆர்எஸ்ஐ வந்துச்சுன்னா ஓவர் பாட்டுன்னு அர்த்தம். ஒரு 9093 அந்த ரேஞ்சில் ஆர்எஸ்ஐ போணுச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 60க்கு கீழே 40க்குள்ளே அந்த ரேஞ்சு 40 to 60 அந்த ரேஞ்சில் ஆர்எஸ்ஐ இருந்துச்சுன்னா கன்சல்டேஷனில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதுவே 40க்கு கீழே ஆர்எஸ்ஐ வந்துச்சுன்னா கரெக்ஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ புல்லிஷில் தான் இருக்குது. ஆனால் ஓவர் பாட்டில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் கரெக்ஷன் வந்துட்டு இதோட ரேலி கண்டினியூ ஆனுச்சுன்னா புல்லிஷ் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாடா மோட்டாரோட ஃபண்டமெண்டலில் நம்ம பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 161ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.69. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 times கிட்ட அதிகமாக இருக்கிறதா காமிக்குது. டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.23% கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு இவங்க 58 rupees earn பண்ணுறாங்க. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் 15%க்கு மேலே இருக்கணும்னு சொல்லுவோம். இதில் ஆர்ஓசி 6% கிட்ட இருக்குது. ஆர்ஓஇ 5.6% கிட்ட தான் இருக்குது. டெப்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.38 கிட்ட இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 46% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 4% கிட்ட இவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 18% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 3% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேல இருக்கணும். ஆனா இது 1 தான் இருக்கு. சேல்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9.84% கிட்ட சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 31% காமிச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பி கம்மியாவே இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 26 கிட்ட இருக்கு. ஸ்டாக் பி வந்து 16 கிட்ட தான் இருக்கு. ஸோ 10 இயர்ஸ் பியோட ஆனா ஸ்டாக் பி அதிகமா இருக்கு. 10 இயர்ஸ் பி வந்து 13 கிட்ட இருக்கு. ஸ்டாக் பி வந்து 16 கிட்ட இருக்கு. இந்த குவார்ட்டருக்கு வந்து சேல்ஸ் நல்லா காமிச்சிருக்காங்க. அதாவது இங்க மார்க்கெட் எதிர்பார்த்தத விடவே டாடா மோட்டார் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. செப்டம்பர்ல இவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1,05,128 க்ரோஸா இருந்தது. அதுவே டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, 1,10,577 க்ரோஸா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 13,767 க்ரோஸா இருந்தது. அதுவே டிசம்பர்ல வந்து 15,418 க்ரோஸா இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல வந்து 3,832 க்ரோஸா இருந்தது. அதுவே டிசம்பர்ல வந்து 7,145 க்ரோஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல வந்து 11 இருந்தது. அதுவே டிசம்பர்ல வந்து 21 நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏர்னிங் பெர் ஷேர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்க ஃபர்தரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க் யூ.